வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 எலக்ஷன் வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க மக்களே. அவைங்க வந்து இப்போ கொஞ்சம் பெரும்பான்மைய தவறவிட்ட காரணத்தினால பார்த்தீங்க, கூட்டணி கட்சிகளோட உதவியால வந்து இப்போ ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ திராவிட கட்சிகள் எந்தெந்த இடத்துல வாக்குகள சிதற விட்டுருக்காங்க, அவங்களோட வாக்குகள எப்படி தாவேகா வந்து அவங்களோட அ அந்த நியூவா வந்த அந்த தாவேகாக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆதரவு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்த பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்க கோவில்பட்டி தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். கோவில்பட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,18,172 பேரும், பெண்கள் 1,23,466 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 22 பேரும், ஆக மொத்தம் 2,41,660 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,93,639 வாக்குகளும் 80.10% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் கருணாநிதி அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு 31.70%, 61,643 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாலசுப்ரமணியன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.30%, 60,800 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்த தொகுதியோட மிகப்பெரிய ஆளுமையா இருந்த அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகம் மாறி இருக்காரு. ஸோ அவர் 27.30%, 53,014 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 6.10%, 11,919 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 843 வாக்குகளும் 0.40% அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜா அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அவரோட வெற்றி வந்து இந்த இடத்துல தடுக்க முடியாததா இருந்துச்சு. ஏன்னா போன தடவை எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் டிடிவி தினகரனை எதிர்த்து இந்த இடத்துல வந்து கடம்பூர் ராஜு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தார் மக்களே. ஸோ அதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு வந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பந்தாடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில கோயில்பட்டி கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி அவங்களுக்கு எப்பயுமே எட்டாக்கணியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்காம இருந்திருக்கு. பட் ஆனா அது கடம்பூர் ராஜு அவர்கள் மிகப்பெரிய அளவுல போராடி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 31.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016லேருந்து 2026 வரைக்கும் நல்ல வாக்குகள் வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ஆனா வந்து அது இடையில மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து தமிழக வெற்றி கழகத்தால் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த கிராஃப் தெரியுது. ஏன்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப ரொம்ப குறைவா தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா போன தேர்தல் ஒப்பிடுறப்ப மிக குறைவான அளவுல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த வகையில அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 1.30%லேருந்து 6.10 வந்திருக்காங்க. ஆனா இடையில 12.71% வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல வாக்குகள வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது வந்து இல்லாம போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ஒட்டப்பிடாரம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். ஒட்டப்பிடாரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,19,197 பேரும், பெண்கள் 1,24,505 பேரும், மூன்றாம் பாலினத்தர்கள் 54 பேரும், ஆக மொத்தம் 2,43,756 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,95,238 வாக்குகளும் 80.10% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு கோயில்பட்டியிலும் அதே வாக்குப்பதிவு தான் நல்லா இருக்கு. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதன்ராஜ் மதன்ராஜா போட்டிட்டு இருக்காரு. அவர் 41.60%, 81,625 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் சுந்தரராஜ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.80%, 52,542 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எம்.சி. சண்முகையா அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 13.20%, 25,871 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அனுஷியா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 8.8%, 17,259 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 29,083 வாக்குகளும் 14.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வெற்றி வாக்கு சதவீதங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஒட்டப்பிடாரம் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 41.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க ஒரு ஆளுமையா இருந்திருக்காங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த இடத்துல வந்து ஆட்சி அமைச்சிருந்தாலும் இந்த தடவை தமிழக வெற்றி கழகத்தோட உள்ளே வருகையினால பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய அளவில், அதுவும் அதிமுகலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தல் ஒப்பிறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 23% இழந்திருக்காங்க. படந்து இவங்க வாங்கின பாதி 50% இவங்கள்ட்டையும் 50% அவங்கள்ட்டையும் வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிந்து தமிழக வெற்றி கழகம் தென் மாவட்டங்களை மிகப்பெரிய அளவில் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல அதிமுக
அதிமுகங்கிறது ஒரு 6 தொகுதிகள் 5 தொகுதிகள் அப்படிங்கிறதா ஜெயிச்சாங்க. மதுரையெல்லாம் சும்மா வாஷ் அவுட் ஆயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிலை வந்து உயர்ந்திருக்கு. ஆனா டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு டஃப் குடுத்துருக்காங்க. ஆனா அவங்க தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாரி தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில அந்த அம்மா எவ்வளோ வாக்குகள் வச்சிருந்திருக்காங்க. அது அப்படியே வந்து மக்கள் மிகப்பெரிய அளவுல வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா 2.40% 8.80% வந்திருக்காங்க. பட் ஆனா இடையில 16.90% கூட வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல வாக்குகள வாங்கியிருக்காங்க. பட் ஆனா அது வந்து இப்போ வந்து நடைபெறாம போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து ஸ்ரீவைகுண்டம் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். ஸ்ரீவைகுண்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,04,777 வாக்குகளும், பெண்கள் 1,09,489 பெண்களும், மூன்றாம் பாகத்தில் 2 பேரும், ஆக மொத்தம் 2,14,262 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,75,842 வாக்குகளும், 82.10% இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இங்க குறைவான அளவுல தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலேயே எல்லா இடத்துலயும் பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். பிலோ 80 எபோவ் அப்படி தான் வந்திருக்கு. 80 எபோவ் நல்லா தான். பட் ஆனா நெறைய இடத்துல 90ஸ்ல போயிருக்கு. அந்த வகையில இந்த தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில சரவணன் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 33.30%ம் 58,814 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில எஸ்பி சண்முகநாதன் அவர் போட்டியிட்டிருக்காரு. அவர் 32.70%ம் 57,628 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் ஊர்வஷி எஸ் அமிர்தராஜ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.40%ம் 41,277 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சண்முக சுந்தரம் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 7.5%ம் 13,153 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1,186 வாக்குகளும் 0.70%ம் வெற்றி வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ஸ்ரீவைகுண்டம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கி கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் 33.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அதே ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில ஒரு நல்ல வாக்குகள் தான் பெற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் காணொலிகள்ல சொன்ன மாதிரி தான் டிஎம்கே எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க ஏடிஎம்கேக்கு வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கு. ஏடிஎம்கே எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் ஏடிஎம்கே சார்ந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு அந்த கோர் ஓட்டர்ஸ் மாறாம இருந்திருக்காங்க. திமுக ஸ்ட்ராங்கான இடத்துல எல்லாம் அதிமுக கோர் ஓட்டர்ஸ் மாத்தாம இருந்திருக்காங்க. ஸோ இவங்க மாறாம இருந்த இடத்துல எல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுனால கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்சிருக்கு. பட் ஆனா ஏடிஎம்கே இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேறி வந்திருக்காங்க. பட் ஆனா டிஎம்கே வந்து 23.80% தான். ஸோ கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப கிட்டத்தட்ட 23%, 4% இந்த இடத்துல இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.40% 7.5%மா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12.32% வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து இழந்திருக்காங்க இந்த தடவை அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன்னா ஒரு ஏறுமுகமா சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் வந்து திடுதிப்புன்னு ஒரு பள்ளம் வந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடர்பாடு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பா சளைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பொதுவான நோக்கம் என்னன்னா மக்கள் நல்லா இருக்கணும். நம்மளோட கருத்துக்களை நம்ம பகிர்ந்துகிட்டே இருப்போம். அவங்க முடிஞ்சா பண்ணுவாங்க, முடியலனாலும் பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பா நம்மளோட அழுத்தத்தை கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா அரசியல் வந்து அவருக்கு பழக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கண்டிப்பா அதை வந்து எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சியாளர்களுக்கு அவர் தேத்தி மிகப்பெரிய அளவில் அடுத்த தடவை வந்து எப்படி மீண்டும் ஃபீனிக்ஸ் பறப்போட வருவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி உணர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் காணொளிகளில் வரும் காலங்களில் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து தூத்துக்குடி தேர்தல் முடிவு விவரங்களை பார்த்துடலாம். தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,22,537 பேரும், பெண்கள் 1,27,988 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 62 பேரும், ஆக மொத்தம் 2,50,557 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 2,03,859 வாக்குகளும் 81.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசைனா எபோவ் 80 அந்த மாதிரியே எல்லாத்துலேயும் எபோவ் 82 83 அந்த மாதிரி தாங்க பதிவாயிருக்கு. நல்ல ஒரு வாக்குகள் வந்து பதிவே ஆகலை. எனக்கு தெரிஞ்சு வில்லாத்திக்குள்ள தவிர மித்த எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் வாக்குகள் 80 தான் அப்படிதான் இருக்கு. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டரா இருந்த ஸ்ரீநாத் அவர்கள் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் அமைச்சரும் ஆயிருக்காரு, மீன்வளத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49.10%, 1,536 வாக்குகள். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வந்து இந்த தொகுதி கீதா ஜீவன் அவர்களோட மிகப்பெரிய அளவில் கோட்டைங்க. அவங்க வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ மக்கள் வந்து நான் தான் சொல்றேன், நான் யோசிச்சப்ப நான் நினைச்சது என்னன்னா
நான் தோத்து போயிட்டேங்கிற எனக்கு மிகப்பெரிய வலிய விட, மக்கள் மாறிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் வந்து மிகப்பெரிய அளவுல சந்தோஷமா இருந்துச்சு மக்களே. ஒரு புது முயற்சிக்கு அவைங்க கண்டிப்பா ஆதரவு அளிப்பாங்க அப்படிங்கிறத வந்து, அவைங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த இடத்துல அதிமுக சார்பில இந்த தொகுதியோட மிகப்பெரிய ஆளுமையா இருந்த கீதா ஜீவன் அவர்கள் முன்னாள் அமைச்சரா இருந்தாங்க. ஸோ அவங்க 30.70% 62,805 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் எஸ்டி செல்லப்பாண்டியன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 12.80% 26,213 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜேக்கப் அபிஷேக் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 5.7% 11,752 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 37,741 வாக்குகளும் 18.50% மிகப்பெரிய வெற்றியை வந்து ஸ்ரீநாத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெற்றுக் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் தூத்துக்குடி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் 49.10% வாக்கு வாங்கி மிகப்பெரிய தொடக்கத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை முத்துநகரத்தை கைப்பற்றியிருக்காங்க. அந்த வகையில் டிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருக்கு. ஏன்னா இந்த அம்மாவோட கிராஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா கீதா ஜீவன் அவர்கள் 2016 செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 56.90% வாங்கியிருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க இவங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். இந்த கேண்டிடேட்டை வந்து எப்படி வந்து பீட் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தை கேட்கக்கூடாது, மக்கள்கிட்ட தான் கேட்கணும். மக்கள் தான் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி இறைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு 50 எபோவ் தாண்டாம இருந்திருக்காங்க. அதுவும் 55 எபோவ்னு சொல்லலாம், 56 57 எபோவ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 56 57 அது வந்து ஆக்சுவலா 56.90 63.96 57.20 60.77 இப்ப 30.70 கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பப்பாதி. அதாவது ஸ்ரீநாத் அவர்கள் வாங்கிய வாக்குகள்லயே 70% வாக்குகள் வந்து இந்த அம்மா கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அது திமுக கூட்டணியில இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து அந்த முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை சேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த சேஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து ஏமாற்றத்தை மட்டும்தான் அதிமுக கூட்டணி பெற்றுட்டு இருந்திருக்கு. இந்த தடவை மிகப்பெரிய குறைவான வாக்குகள், இந்த மிக குறைவான வாக்குகளை இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2% 5.7 மாறியிருக்காங்க. பட் ஆனால் இடையில 14% பக்கம் 13.58% வந்திருக்காங்க. 16% கூட வாங்கியிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அவர்களோட அந்த வாக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு காணாம போயிருக்கு. அந்த மாதிரி தான் தோணுது. அதான் திருச்செந்தூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். திருச்செந்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,13,904 பேரும், பெண்கள் 1,19,101 பேரும், மூன்றாம் பாலத்தில் 28 பேரும், ஆக மொத்தம் 2,32,933 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2021 வாக்குப்பதிவு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 1,85,328 வாக்குகளும் 79.60% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 39.10% 72,723 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜி முருகன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.90% 66,851 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்பில் KRM ராதாகிருஷ்ணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 18.40% 34,959 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒபிலியா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5.3% 9,794 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 5,872 வாக்குகளும் 3.2% இந்த இடத்துல இருந்து வெற்றி வித்தியாசங்களை நிர்ணயிச்சிருக்கு. அந்த வகையில் திருச்செந்தூர் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருச்செந்தூர் பொறுத்தளவுக்கு டிஎம்கே கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா எப்படி கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடியோ அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை வச்சிருக்காரு. இந்த தடவை வந்து ஒரு வெற்றியும் பெற்றிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தா ஸ்ரீநாத் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆக்டர், ஒரு பிரபலமான இங்க வந்து ஸ்ரீநாத் அங்க நின்றதுக்கு இங்க இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பார் போல இருக்கு. ஆனாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கான மிக்க மனிதர். அந்த செல்வாக்கான மிக்க மக்கள் மனதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர் வந்து திருச்செந்தூர்ல இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 35.90% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே 40% தான். ஸோ அந்த அப்படி நினைக்க முடியல. பட் ஆனால் அந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1.20% 5.3 உயர்ந்திருந்தாலும் இடையில 9.61 நல்ல ஒரு வாக்குகள் பெற்றிருந்திருக்காங்க கடந்த எலெக்ஷனில். பட் ஆனால் அது வந்து இந்த தடவை டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அடுத்து முக்கியமான தொகுதி விளாத்திக்குளம் தேர்தல் முடிவுகள். விளாத்திக்குளம் பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட தொகுதி எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆண்கள் 1,236 பேரும், பெண்கள் 1,04,732 பேரும், மூன்றாம் பாலத்தில் 14 பேரும், ஆக மொத்தம் 2,04,982 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,74,122 வாக்குகளும் 85% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இதில் தான் கொஞ்சம் ஈத்தி போய் அப்படி வந்திருக்கு. அந்த வகையில் இந்த தொகுதியில்
திமுக சார்பில் ஜிவி மார்க்கெண்டையன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. இவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கண்ட்ரவர்சியா இருந்து இவர் வந்து கொஞ்சம் இப்போ விஜய் அவர்களை தவதூரா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இது வந்து கேஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ அதனால இவர் வந்து இப்போ இருக்காரு, ஜெயிலுக்கு போனாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேசப்பட்ட தொகுதியா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. தமிழ்நாட்டிலே இருக்கு. விஜய் அவர்களை வந்து எலும்பு உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு இஷ்யூ ஆச்சு. அவங்க 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 சன் கூட வந்து ரொம்ப ஆதங்கமா பேசுனதை கூட எல்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். யாருமே யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. மக்களுக்கு நல்லது செலுத்த தான் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து அதை மட்டும் ஒரு ஃபோக்கஸாக பண்ணி மக்கள் நல்வாழ்வு என்ன அப்படிங்கிறத வந்து இந்த தடவையாச்சு எல்லாரும் பண்ணணும். எல்லா கட்சியும் அதை வந்து கட்சி தலைமையும் அதை கண்டிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் அவர் வந்து 33.40% 58,395 வாக்குகளும் பெற்றுக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பி காசிராம் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.70% 50,167 வாக்குகளும் பெற்றுக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி அதிமுக சார்பில் ஆர் சத்யா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 28% 48,879 வாக்குகளும் பெற்றுக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பாலாஜி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.7% 11,780 வாக்குகளும் பெற்றுக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 8,228 வாக்குகளும் 4.7% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விளாத்திக்குளம் கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து 2021 அப்புறம் பூமா இருக்குங்க மக்களே. ஏன்னா ஏடிஎம்கேட கோட்டையா இருந்திருக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில். ஸோ அதை வந்து திமுக மிகப்பெரிய அளவில் மீண்டும் வந்து தன்னோட சக்தியை நிரூபிச்சிருக்காங்க. மார்க்கண்டேயன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் 28.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நல்ல ஒரு வாக்குகள் வந்து செல்வி ஜெயலலிதா இங்கே இருந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு இழப்பை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1.20%லேருந்து 6.7% உயர்ந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13.19% வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதை மீண்டும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மிகப்பெரிய அளவில் வந்து மாவட்ட வாரியாக நம்ம போட்டுட்டோம். நம்ம எப்படி வெற்றி பெற வச்சோம், நம்ம கட்சிகள்லாம் எப்படி வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத பார்த்து மிகப்பெரிய அளவில் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக இதையும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்காக வந்து இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்க மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.